செகண்ட் ரவுண்ட் மேட்ச். செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் ஏஎம்சிசி மாங்குடி வர்சஸ் கல்லல் வெண்புறா. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். மாங்குடி வந்து பேட்டிங், கல்லல் வெண்புறா வந்து ஃபீல்டிங். பாலா ஸ்ட்ரைக்கில் பாலர் 6. ஃபர்ஸ்ட் பாலே கால் கூத்து பந்து குயிக்காக வந்துருச்சு. டாட் பால். செகண்ட் பால் கட் பண்ண பார்த்தாரு, இதுவும் டாட்டு. பேக் டு பேக் 2 டாட்டை பதிவு பண்ணிட்டாரு ஆறுமுகம். 2 பாலுமே. தேர்ட் ஒன் மறிச்சு ஆடிட்டாரு, கவர்ஸ்ல போயிருக்கு. அடிக்கப்பட்ட பந்து அங்கு ஃபீல்டர் கையில் தஞ்சம் புகுந்து 2 ரன் மட்டும் 2. ஃபோர்த் ஒன் போன பால் அம்பையர் சிக்னல் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் ரீபால். பவுலருக்குனே தட்டியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். டைரக்ட் ஹிட். நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். இங்கே விக்கெட் ரன் அவுட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ஸ்பைடி ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 அழகாக உடம்பு போட்டு தட்டியிருக்காரு. தட்டி விட்டு ஒரு ஓட்டம். ஸோ பவுலரே வந்து எடுத்து இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். டிரைவரின் சிறந்த தடுப்பால் ஒரு ஓட்டம் மட்டுமே. இனிய பேட்ஸ்மேன் அந்த அரேஞ்ச் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. லாஸ்ட் ஒன் ஸ்பீக்கர் ஒன் ஃபுல் ஃபேஸில். ஸோ அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல போட்டிருக்கு. எத்தனை ஓட்டங்கள்? 1. லெக் பை சிங்கிள் மட்டும் லாஸ்ட் பால். ஏதுமில்லை. ஸோ அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல ஓவருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஆறுமுகம். 5 ரன்ல போட்டிருக்காரு. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 5. 1 wicket லூஸ் பண்ணிட்டாங்க ஏஎம்சிசி மாங்குடி. அடுத்தபடியாக செகண்ட் ஓவர் 2வது ஓவர் போறாண்டி. ஸோ ஒயிட் வினோத் வந்திருக்காரு. ஸோ போன மேட்சோட கேம் சேஞ்சர் மாங்குடி. ஃபர்ஸ்ட் ஒன் மாங்குடி அணியின் மற்ற ஒரு சிங்கிள் மட்டும். முதல் செகண்ட் பால் அழகாக வீசப்பட்ட கீப்பர் கைவசம். டாட் பால். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பேட்டில் ஒரு டாப் ஏஜ் முயற்சி. கீப்பர் ஐஸ் ஆன் த பால். லவ்லி டேக்கன் கேட்சையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. விக்கெட். தனது விக்கெட்டை பறி கொடுத்து செல்கிறார் இனிய பேட்ஸ்மேன் தேவா. பிடிச்சோன்னே ஸோ பவுலருக்கும் த்ரோ அடிச்சாரா. இங்கே ரன் அவுட். எண்டு மாறி இருக்காங்க. லாஸ்ட் 2 more. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. ஆனால் பந்து அதிக தூரம் மேலே சென்றதால் எதிரியாக சில ரன்கள். 2 ஓட்டங்கள் மட்டுமே. ஸோ 2 ரன் மட்டும் 2. இங்கே லாஸ்ட் ஒன் லெக் திசையில் ஆடிட்டாரு. பந்து ஆனால் அங்கு ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு 1-2. ஃபில்டர் எடுத்துருக்கல. 3 ரன்னுக்கு ஒரு முயற்சி. ஸோ இங்கே ரன் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ 2 ரன் ப்ளஸ் விக்கெட் கிடச்சிருக்குங்க லாஸ்ட் பால்ல. 2 ஓட்டங்கள். 3வது ரன்னிற்கான முயற்சி. இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 10 ரன் காட்டிட்டாங்க. ஸோ 11 டார்கெட். முதல் பந்து மிகவும் நேர்த்தியான யார்கர். யாக்கர் பால் எக்ஸம்ஸ் ஆடிட்டாரு. 2 ரன்களை பெற்றுள்ளனர். இங்கே 2 ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 2 கிடச்சிருக்கு. பந்து வீச்சு அதே போல் அருமையான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கோபி, நான் ஸ்ட்ரைக்கில் ஆறுமுகம். ஸோ பவுலர் அபி. செகண்ட் ஒன் ஸோ ஒயிட் ப்ளஸ் 1 ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2. செகண்ட் ஒன் ரீபால். அழகாக வீசப்பட்ட பந்து லாங்கால ஆடிட்டு சிங்கிள் மட்டும். இதற்கான எக்ஸம்ஸ் ஆடிட்டாரு. பந்து பெரிய கேப் ஃபீல்டர் இல்லை. ஸோ பவுண்டரி வந்துருச்சுங்க. 4 ஓட்டங்கள். இங்கே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு கோபி இந்த மேட்ச்சில். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து. ஆனால் செகண்ட் டாஸ் பால் எக்ஸம்ஸ் ஆடிட்டு கவனமாக அதை கையாண்டு குதிரைகளாக ஒரு சிங்கிள் மட்டும். கல்லர் அணியின் வீரர்கள் ஸோ இந்த சிங்கிளோட இங்கே மேட்சை ட்ரா பண்ணிட்டாங்க கல்லல் வெண்புறா. வெற்றி பெறலாம். ஸோ ரிமைனிங் பாலுக்கு 1 ரன் தேவை. அழகாக லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கு பவுண்டரி. இவ 4 வந்துருச்சு 6 பேட்ல இருந்து. ஸோ இந்த நாளோட இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. அழைப்பை ஏற்று ஸோ கல்லல் வெண்புறா வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணி முதல் டீமாக 3rd ரவுண்டு போயிட்டாங்க. மாங்குடி நல்ல பிளேயர் 2 டீமே. இங்கே செகண்ட் ரவுண்டில் லாஸ்ட் மேட்ச் 4வது மேட்ச். ஸோ கட்டாணிப்பட்டி வர்சஸ் ஸோ உங்கள் நண்பன் கோயில்பட்டி. ஸோ கட்டாணிப்பட்டி வந்து பேட்டிங். ஸோ உங்கள் நண்பன் கோயில்பட்டி வந்து ஃபீல்டிங். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபு ஷேக்கில், நான் ஷேக்கில் பாரதி. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ள வந்துட்டாங்க. ஸோ பவுலர் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் அழகாக ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஆனால் ஸ்லிப் திசையில் சிங்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் பால்.
அழகாக அடிக்கப்பட்ட பந்து ஒரு மிஸ்ஃபீல்ட் அந்த காரணமா ரெண்டு ஓடிட்டாங்க 2 பெற்று தந்துள்ளது. ஷாட் அடிச்சாரு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து யாரு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஓட்டங்கள்? எஸ் ஃபீல்டரே 6 கொடுத்துட்டாருங்க. இவர் மேக்ஸிமம் பாரதி பேட்ல இருந்து பதிவு பண்ணிட்டாரு லெக் ஸ்டம்ப்ஸ்ல. ஒரு இடத்தை இந்த மேட்ச்ல முதல் 6 வந்துருச்சு. ஆட்டத்தின் போக்கை எந்த நேரத்திலும் பால் ஆஃப் ஸ்டம்ப்ல ஆடிட்டாரு வந்த பக்கமா. ஆஃப் திசையில் கட் செய்து ஆடியுள்ளார். அங்கு ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு ஃபீல்டர் எடுத்தறதுக்குள்ள 2 ரன் மட்டும் 2 எரி பால் கீப்பர் கைவசம் டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு. ஆனால் எந்த ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல பேட் எடுத்தாரு. பெரிய கேப் ஒயிடா வச்சாங்க அப்படிங்கல பவுண்டரி வந்திருக்குங்க. லாஸ்ட் பாலே ஒரு நாளா பதிவு பண்ணிட்டாரு பாரதி பேட்ல இருந்து. அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஓவர். ரன் கேளுப்பா. சோ ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரோட ஸ்கோர் 16. எந்த விக்கெட் லூஸ் பண்ணாம கட்டாணிப்பட்டி. சோ நியூ பாலர் பாரதி ஃபர்ஸ்ட் ஒன் துல்லியமா வந்துருச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. லவ்லி டேக்கன். விக்கெட். சோ ரெண்டாவது பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. தனது நட்சத்திர பிரபா ஆட்டக்காரர் விக்கெட் விக்கெட்டை இழந்துள்ளது. பேசாதக்கான முயற்சி. இவரே வந்துட்டாரு பாலுக்கு. கேட்சம் பிடிச்சு கொடுத்திருக்காரு. பேக் டு பேக் விக்கெட். அடுத்தடுத்து அழகாக வீசப்பட்ட பந்து. ஆனால் அது எந்த ஒரு டாட் பால். மாற்றமும் இல்லை. லாஸ்ட் 2 லாஸ்ட் பால் ஹைட் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் வந்தாரு. கேட்சம் பிடிச்சு கொடுத்திருக்காரு. விக்கெட் இந்த ஓவர்ல வர another ஒரு விக்கெட். மூணாவது விக்கெட். கோவில்பட்டி அணியின் வீரர் கொஞ்சம் தனி சோ செகண்ட் ஓவர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருனே சொல்லலாம் பாரதி சேட்டா. கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சோ நீ பேட்ஸ்மேன் சிக்ல லாஸ்ட் ஒன் அழகாக வீசப்பட்ட பந்து. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அங்கே விக்கெட் கொடுத்துட்டாங்க. ரன் அவுட் கிடைச்சிருங்க. சோ லாஸ்ட் பாலுமே விக்கெட். அதோட இந்த ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் போயிருந்தாலும் இந்த ஓவர் அங்க மெய்டன் ஓவரா பதிவு பண்ணிட்டாரு பாரதி சேட்டா. சோ நல்ல ஓவருங்க. சூப்பரா போட்டுருக்காரு. முடிவை கூற முடியும். இங்க ரெண்டு ஓவருக்கு ஸ்கோர் 16. சோ 17 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே டாட் கீப்பர் கையில. செகண்ட் பால் ஜீட் தர்மார் உடம்புல பட்டிருக்கு அப்படிங்கல. பேக் டு பேக் 2 டாட் பால். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இறங்கி போனாரு கீப்பர் கைவசம். மூணாவது டாட்டா பதிவு பண்ணிட்டாரு பாரதி. பாரதி வர்சஸ் பாரதி. கட்டாணிப்பட்டி அணி லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்களை பெறும்? 1 மறுச்சு லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிட்டாரு ஸ்கொயர்ல. 2 இங்க 2 மற்றும் 2 2 ரன்கள். லெக் திசையில் மீண்டும் சரியா கனெக்ட் ஆல ஃபில்டர் கிட்ட தான் போயிருக்கு. ஆனால் அங்கு ஃபீல்டரின் சிறு மிஸ்ஃபீல்ட் அப்படிங்கல. உதிரியின் வாயிலாக ஒரு ரெண்டு ஓடிட்டாங்க. 1 2 மாத்திட்டாங்கனே சொல்லலாம். 2 லாஸ்ட் ஒன் திசையில் அழகாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இறங்கி ஆடிட்டாரு. நேருக்கு நேர நெத்திக்கு நெத்தில. இங்க 6 பயிற்சி மேக்ஸிமம். லாஸ்ட் பால் ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் பாரதி. 3 பந்துகளில் தான் செய்த தவறை அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர். சோ ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 10 ரன்னுக்கு ஆடிட்டாங்க. சோ உங்கள் நண்பன் கோயில்பட்டி. சோ ரிமைனிங்ல 6 பாலுக்கு 7 ரன் தேவை. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அழகாக லெக் திசையில் ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? ரிசல்ட் என்னப்பா? சோ பவுண்டரி கொடுத்திருக்காங்க லைன்ல இருந்து. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நாளா பதிவு பண்ணிட்டார் கணேஷ். செகண்ட் பால் 3 ரன் தேவை. ஆஃப் திசையில் அழகாக அடிக்கப்பட்ட பந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபீல்டர் கிட்டே ஆடிக்கிட்டு சிங்கிள் ஓடிட்டாங்க. குயிக் ரன்னிங். சோ ஒரு ரன் மட்டும். அழகாக ஷாட் ஆப்ஷன்ஸ்ல ஆடிட்டார் கேப். சோ பவுண்டரி போயிருச்சுங்க இங்க ஒரு 4. பெற்றுள்ளது. இந்த நாளோட இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. சோ இந்த மேட்சை உங்கள் நண்பன் கோயில்பட்டி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி தேர்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நல்ல பிளே இங்க ரெண்டு டீம். அழைப்பை ஏற்று வந்த கட்டாணிப்பட்டி அணிக்கு கமிட்டி நல்ல பிளே சேட்டா. நல்லா ஆடி கொடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி